Each morning we are born again. Each morning we are born again. அதாவது இன்று புதிதாய் பிறந்தோம். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுன்றது நம்ம விடியலை ஒரு ஒரு சந்திப்பதே ஒரு சாதனை தான். அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது இன்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே இஸ் அ ஃபன் டே அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் ரொம்ப ஜாலியா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்காக இன்று செய்தித்தாள்களை நான் கடகடன் படிக்கிறேன். அதோட சேர்ந்து இதர விஷயங்களையும் பார்ப்போம். நீங்க அப்படியே படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து பேப்பர் பிரிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கடந்த சில நாட்களா வந்து ரொம்ப மோசமான முறையில அவருடைய பேச்சு இருக்கு. அவருக்கு வந்து அவருடைய கட்சி தொடர்ந்து தோக்குதுன்னா அதை மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. மக்கள்கிட்ட வந்து நீங்க செய்த தவறுகளை வந்து ஆமா ஒத்துக்குங்க. முதல் பெரிய விஷயமே என்னங்க, ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு இது. ஆமா தவறு பண்ணிட்டோம், பிஜேபியோட கூட்டணி வச்சது தவறுதான். பிஜேபியோட கூட்டணி, பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் படுகொலை அடைவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. வலதுசாரிகளை, பிரிவினைவாத, இனவாதம், மொழிவாதம், மதவாதம், சாதியவாதம் எதையுமே ஏத்துக்கிட மாட்டாங்க. சோ நீங்களே சாதியவாதம், நீங்களும் ஒரு வலதுசாரி தான். உங்களையே மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. உங்களுடைய சமுதாய தலைவர்களே உங்களை ஏற்றுக்கலையே அப்படின்னா விக்கிரவாண்டியில் நீங்க கொஞ்சமாவது இது பண்ணிருப்பீங்கல்ல, ஜெயிச்சிருப்பீங்கல்ல இந்த இடைத்தேர்தல்ல, அதுலயும் படுதோல்வி. சோ நீங்க வந்து உங்களே நீங்களே பரிசோதனை பண்ணி சுய பதிவேசன் பண்ணிக்கணுமே தவிர நீங்க வந்து தமிழக முதல்வர் வந்து அவன் இவன் நான் உன்னை சந்திக்க மாட்டேன், நான் உன்னை சந்திச்சா எனக்கு கேவலம், இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு முதலமைச்சர் எப்படின்னாலும் இன்னைக்கு நரேந்திர தாமோதராஸ் அப்படிங்கிற ஒரு தனி நபருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு ஒன்றிய முதன்மை அமைச்சராகி அவர் செய்யக்கூடிய செயல்கள் வந்து இந்திய மக்களை பாதிக்குது, இந்திய மக்களை அழிவு நோக்கி தள்ளுது, இந்தியாவோட வளங்கள் சூறையாடப்படுது, இந்திய மக்களோட பொருளாதாரம் படுபாதாளத்துக்கு போகுது. அப்படிங்கும் போது அந்த ஒன்றிய அமைச்சர் வந்து நம்ம விமர்சிக்கிறோம். அப்பயுமே நம்ம வந்து அவன் இவெல்லாம் நம்ம ஒரு நாள் சொன்னதில்ல. அவரோட பொசிஷன்ல இருந்து நம்ம விமர்சிக்கிறோமே தவிர எந்த தனிநபர் தாக்குதல் யாருக்கு என்னங்க இருக்கு? எனக்கு நரேந்திர தாமோதாஸுக்கு என்ன இருக்கு? பாக்கி அவரை தகராறா? அவர் எந்த ஊருக்காரே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. உள்ளபடிக்கு அவர் பர்சனல் விஷயம் எல்லாமே மர்மமா தான் இருக்கு. அதனால வந்து அவரை பத்தி யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா தனிநபர் தாக்குதலே வேண்டியது இல்லைங்க. நீங்க உங்களோட கொள்கைகளை கொண்டு போங்க, செய்த தவறுகளை முதல்ல வந்து ஒத்துக்குங்க. இப்ப நீதிமன்றத்தில் நாங்க வழக்கறிஞர் என்ன சில விஷயங்கள் வந்து அட்மிஷன் போறோம்ல, ஆமா ஐயா இது வந்து முதல் குற்றம், ஒரு தெரியாம செஞ்சுட்டான், அறியாமல் செஞ்சுட்டான், அதனால வந்து இந்த ஒரு தடவை அந்த குற்றத்தை மன்னித்து அருள்க அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டு சில பேருக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து நாங்க வந்து குறைஞ்சபட்ச தண்டனையோ அல்லது விடுதலையோ வாங்கி தரோம். அப்ப நீங்க முதல்ல வந்து செய்த தவறை ஒத்துக்குங்க. செஞ்ச தப்பு, பிஜேபியோட கூட்டணி வச்சது தப்பு, மதவாதம், இனவாதம், மொழிவாதம், சாதியவாதம் பேசுற அந்த அரசியலை நோக்கி செல்வது தவறு, அதை தப்பு பண்ணிட்டேன், இனிமே சமூக நீதி பத்தி பேசுறேன். இப்ப தொல் திருமாவளவன் எவ்வளவு முன்னேற்றமா போயிரு, அண்ணன் வைகோ என்றைக்காவது சாதி பேசுறாரா? மு.க. ஸ்டாலின் என்னைக்காவது சாதி பேசுறாரா? நீங்க வந்து அவர்கிட்ட பேசுறதை இழிவுனா அவர் சாதி, அவர் வந்து எல்லாருமே ஒடுக்கப்பட்ட இனம் தான். நீங்க வந்துங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுங்க ஒரே ஒரு சாதியை தவிர எல்லாருமே ஒடுக்கப்பட்ட இனம் தாங்க. அதனால நீங்க வந்து நீங்க உயர்ந்த சாதி, ஸ்டாலின் வந்து குறைஞ்ச சாதி நீங்களா நினைச்சுக்கிட்டு அது வந்து ஒரு கற்பனாவதும் அடி முட்டாள்தனம். அதனால வந்து சாதி அடிப்படையில் வந்து நீ வந்து ஸ்டாலின் வந்து சந்திக்கப்பட்ட சொன்னா உங்க வழக்கு பாயும். ஏதோ தமிழக அரசு வந்து மென்மையா கையாளு நாகரிக அரசியல் பண்றாங்களே தவிர உங்களை வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே ஏடிஎம்கே கவர்மெண்டா ஏற்கனவே தெரியும் நீங்க வந்து ஜெயிலுக்கு போன நபர் தான். அதனால அப்படிலாம் ஆயிருக்கும். அதனால சற்று நிதானத்தை இது பண்ணுங்க. உங்க பையன் வந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து பிஜேபியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அவர் அன்எம்ப்ளாய்டு யூத்தாமா இருக்காருங்க. நீங்க அவருக்கு என்ன செய்ய எக்கச்சக்க பணம் வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல்வாதியில் நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர். நீங்க என்ன செய்ய குறைஞ்சு வச்சு உங்க சாதிக்க ஐயாது அந்த பையன் அன்புமணியா, அந்த பையன் டாக்டர் படிக்க வச்சிருக்கீங்கல்ல, அந்த பையன் கிளினிக் கட்டி கொடுத்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ண சொல்லுங்க. இப்ப நாங்க வழக்கறிஞர்கள், நாங்க வந்து மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வீடியோ போறோம், இல்ல ஒரு 2 நாளைக்கு ஒரு வீடியோ போறோம், சில ஒரு மாசக்கணக்கான வீடியோ போட முடியல எங்களால. ஆனா டெய்லி வந்து அறிக்கை கொடுக்கறது, டெய்லி வந்து வீடியோ இதுல வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து எதையா உளறிக்கிட்டு இருக்குன்னு அந்த பையன் அன்புமணி வந்து கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்டு யூத்தாவே மாறிட்டாங்க. வேலையே இல்லை அந்த பையனுக்கு. அந்த பையனை சரியான திசையில உங்க பையனை செலுத்துங்க. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, நானோ என் வாரிசுகளோ சட்டமன்றத்துக்குள்ளோ பாராளுமன்றத்துக்குள்ளோ தலைமை சவுக்கெடுத்து அடியுங்கள் அதான சொன்னீங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களே. ஆனா இன்னைக்கு வரிசையை இறக்கிட்டீங்களே, உங்க குடும்பம் தானே இருக்கு பூராமே. எவ்வளவு ஒரு அவலம், எவ்வளவு கேவலம். அதனால உங்க மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க. சரியா? அதனால நீங்க முதல்ல உங்க பையனுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்து உங்க சமுதாய மக்களுக்காக நீங்க அட்லீஸ்ட், ஏன்னா உங்க சமுதாய மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்காக தயவு செய்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ண சொல்லுங்க. அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ், ஒரு சேவைனா என்னன்னு சொல்லி கொடுங்க அன்புமணிக்கு.
என்ன தெரியாத இதா இருக்கப்பல. சோ இன்று நான் சொன்ன மாதிரி யூ சிட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் தி ஷோ. நீங்க படுத்துக்கிட்டே நீங்க இந்த டிவியை பார்த்தா போது நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, ஆனா பிரிச்சு பார்க்க நிறைய பேர் சோம்பேறித்தனமா இருக்கும். சோ இன்று நாம் செய்தித்தாள்களை ஆரம்பிக்கிறோம். முதலில் தினகரன், நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச விடாமல் தடுத்ததால் மேற்குவங்க முதல்வர் மம்தா வெளிநடப்பு. மம்தா தான் ஒரே ஒருத்தங்க தான் வந்து எதிர்கட்சியில இருந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டது. நிதி ஆயாவா நதி ஆயாவா, அது என்ன பேர் என்னமோ நமக்கு புரியாத மொழியில பேர் வச்சிருக்காப்ல. சோ அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டது. அவங்க என்டிஏல இருந்து முக்கியமான கூட்டாளி நிதிஷ்குமாரே போல, நல்லா கவனிங்க, நிதிஷ்குமாரே போகவில்லை. சோ இந்த ஆட்சி விரைவில் கவலை போகுது அப்படிங்கறதுக்கான இதுதான். பாண்டிச்சேரி முதல்வர் அவரும் என்டிஏல இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அவரும் போல. சோ இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க முதல்வர் கிளியிலும் கிழிச்சிட்டாங்க மம்தா. என்ன பிரதமர் மோடி முன்னிலையில் பரபரப்பு சம்பவம். நம்ம தன்னுடைய மக்கள் பாதுகாக்க நினைக்கிறாங்க, தன்னுடைய ஸ்டேட்டோட. சோ அதை போற்றுகிறோம், வரவேற்கிறோம், மதிக்கிறோம். 60,000 கோடி நிதிஷ்குமார் புறக்கணிப்பு. கடந்த காலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அது பினான்சியல் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்கன்னா நீங்க அதன் அடிப்படையில் நீங்க அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாதான் உரிமையா கேட்க முடியும், உரிமையா வாங்க முடியும். நீங்க சும்மா 60,000 கோடி தர்றேன்னு சும்மா நிதிநிலை அறிக்கை தானுங்க கையில கொடுத்துட்டீங்களா? சோ அது என்ன வேணாலும் மாற்று பண்ணுவீங்க, பேரம் பேசுவீங்க, டீல் பேசுவீங்க. சோ அதனாலதான் நிதிஷ்குமார் வரல. சோ அதனாலதான் நீங்க உங்க ஆட்சி இழக்க போறீங்க பிஜேபி. சரியா? நிதிஷ்குமார் புறக்கணிப்பு, மோடி பரிதவிப்பு. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா தான் நடக்குது நாட்டுல. ஒன்றிய பட்ஜெட்டில் புறக்கணிப்ப தமிழக மக்கள் கொந்தளிப்பு, பாஜக பதில் சொல்லி தெரிய வேண்டும் தமிழக முதல்வர் அதிரடி. ரைட்டு, நாமும் வரவேற்கிறோம். தியாகி மனைவிக்கு 3 வாரத்தில் குடும்ப பென்ஷன் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு ஹைகோர்ட் கிளை உத்தரவு. ஏங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில வேலை பார்த்த ஒரு வீரர், அவருக்கு நம்ம தமிழக அரசு திமுக அரசு அவருக்கு இந்த பட்டயம் வழங்கி அவருக்கு தியாகி பென்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, சரி நமக்கு ஒன்றிய அரசோட இதுவும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நம்ம கொடுக்குற தியாகி பென்ஷனோட ஆவணங்கள் எல்லாம் எடுத்து ஒன்றிய அரசுக்கு போறோம். உடனே மோடி அரசு என்ன செய்யுது, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க. பேசுறதால நேதாஜி அது இதுன்னு கதை பேசுவாப்ல. நேதாஜி மேல மரியாதை இருந்தா நீ கொடுத்துருக்கணும்ல. நேதாஜியோட சேர்ந்த பணியாற்றிய நபர் தானே, வீரர் தானே. அந்த வீரருக்கு அது ஜெயில இருந்து பர்மால வாடினவருக்கு நீங்க என்ன செய்யற மரியாதை கொடுங்க. ஹைகோர்ட் சம்மட்டி அடி அடிச்சிருக்க மோடி வகைராக்கு. நீங்க கண்டிப்பான வேலை 3 வாரத்துல குடும்ப பென்ஷன் கொடுக்குறீங்க. ஏன்னா திமுக அரசு கொடுக்குது இல்ல, திமுக அரசு கொடுக்குது, நீ கொடுக்க மாட்டேன்னு அது என்ன நியாயம்? சோ நம்முடைய தமிழக உயர்நீதிமன்ற கிளைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். என்ன நல்லதான் நடக்குது. அடுத்து கலாம் நினைவிடத்தில் மலர்தூவி மறிய முன்னாள் ஜனாதிபதி வாழ்த்துக்கள். மக்களோட முதலீட்டுக்கு மனுக்கள் மீது உடனே தீர்வு காண்பது உறுதி செய்யணும். மாவட்ட ஆட்சிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். அது உடனே செய்யுங்க. ஏன்னா மனுக்கள் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் நம்பிதானே கொடுக்குறாங்க, நம்பி கொடுக்குறாங்க. நீங்க அதை நீங்க இது பண்ணீங்கன்னா, அலட்சியப்படுத்துறீங்கன்னா அதுதான் மக்களோட நேரடிய தொடர்பு இருக்கிறது. ஆட்சியர்கள் நேரடி தொடர்பு. அவங்ககிட்ட மக்கள் மனு கொடுக்கும்போது நீங்க அதை ஹானர் பண்ணுங்க. ஓகேவா? முதல்வர் சரியான பதில் சொல்லுகிறார், வாழ்த்துக்கள். என்ன அடுத்து 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 கொடைக்கானல் ஆசிரியர் நடத்தி போதை காலம் கஞ்சா விற்பனை, சாமியார் கைது. இந்த சாமியார் பெரிய பிசினஸ். இந்த பையன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இன்ஜினியரிங் பட்டதாரி படிச்சிருக்கான். ஆனா என்ன செய்யலாம், வேலை கிடைக்கல. அப்ப என்ன செய்யலாம், ஒரு காவி ட்ரெஸ் வாங்க, ஒரு துண்டு இதுவும் பஜார்ல போய் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு காவி துண்டும் ஒரு வேட்டியை வாங்கிக்கிட்டு கெட்டிட்டு போய் உட்காடுறான். உட்கார்ந்தா பணம் கொட்டு. ஒரு படத்துல கவுண்டர் உட்காரு, ஒரு மரமா உண்டியல் வைப்பாரு. அது மாதிரி இந்த சாமியார் தான் போய் ஏன் மக்கள் வெல்றீங்க? கொஞ்சம் கவனமா இருங்க தயவுசெய்து. ஆசாமி தான், எவனுமே சாமி கிடையாங்க, எல்லாமே ஆசாமி தாங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த வசூல் மட்டும் பண்ணல, போதை காலம் கஞ்சா விற்பனை வேற பண்ணியிருக்கான் கொடைக்கானல்ல. ரொம்ப ஒரு இதா பகிரங்கமாவே. சோ அந்த சாமியார பிடிச்சு அடிச்சு உள்ள தூக்கி போட்டிருக்கு போலீஸ். வாழ்த்துக்கள் தமிழக போலீஸுக்கு. தமிழக போலீஸ் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன டெல்லியில் பிரதமர் மோடி நிதி ஆயாவா முதல்வர் ரங்கசாமி புறக்கணித்தார். ரைட்டு. தொடர்ந்து சர்க்கல் பாஜகவுக்கு. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்து ஒன்றிய அரசு கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம். வரவேற்கிறேன், எனது வாழ்த்துக்களும் உண்டு. நாங்க வழக்கறிஞர்களும் இந்த 3 குற்றவியல் சட்டங்களை மக்களை போலீஸ் ஸ்டேட் ஆக்க பாக்குது பிஜேபி. போலீஸ் நினைச்சால் ஒரு எஸ்ஐயோ ஒரு ஏட்டையோ நினைச்சா உங்க வீடை ஜப்தி பண்ணிட முடியும். இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள சர்ச் வாரண்ட் எல்லாம் நீங்க போய் விசாரிக்கவே முடியாது. இப்ப வீட்டையே ஜப்தி பண்ண முடியுமா ஒரு ஏட்டையோ ஒரு எஸ்ஐயோ நினைச்சு? இப்பெல்லாம் சட்டம் போலீஸ் ஸ்டேட் ஆக்க பாக்குறாங்க. சோ அதை நேற்று ஜந்தர் மந்திரில் தமிழக வழக்கறிஞர்கள் போராட்டம் செய்தோம். என்ன 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து வழக்கும் தொடர போகிறோம். தமிழக வழக்கறிஞர்கள் தயாராக இருக்கிறோம். என்ன பிரதமர் உரையில் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்து வருத்தம் அளித்தது என்ன இருக்கு? நீங்க மங்கி பார்த்து நீங்க ரேடியோல தான் பேசிக்கணும்.
கேட்கிற கேள்விக்கு தான் பதில். நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். நீங்களே சும்மா வாய்க்கு வந்தது பேசக்கூடாது. ஒரு கேள்வி கேட்கறாங்க, அப்படி ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லைன்னு கேட்டா அதுக்குரிய பதில சொல்லணும் தவிர, ஏன்னா தமிழ்நாடு அதிக நிதி கொடுக்குது, நீங்க வந்து அதுக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நிதி கொடுக்கணும்? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் இருந்து வரி வேண்டாம் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரூபா கொடுக்க மாட்டோம்னா தமிழ்நாட்டு மக்கள் இனிமே வரி கட்ட வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருங்க. அது சொல்ல மாட்டீங்கல்ல. எங்க துட்டு வேணும், எங்க துட்டை வந்து நீங்க கார்பரேட் கம்பெனி தூக்கி அள்ளி கொடுப்பீங்க, ரைட்டா பண்ணுவீங்க, வேற என்ன செய்வீங்கன்னு யாருக்கு தெரியும்? எங்க துட்டை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சோ பிஜேபி மீண்டும் மீண்டும் செல்வாக்கை இழக்கிறது. தினகரன் நிறைய இருக்கு, நீ பேப்பர் கடகடன் தான் வாசிக்கணும். இது என்னது? தினகரன் மகளிர் மலர் 30 வயது நெருங்குகிறதா, பெண்களே உஷார், சூப்பர், ரைட்டு. எந்த ஏங்க 90 வயசு ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க நல்ல காய்கறி சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, நல்ல மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. தினகரன் சண்டே மலர். வேறு பெண்ணோட கணவன் பதைக்கும் மனைவி, நீதிமன்றத்தை அணுகுங்க, வழக்கறிஞர்கள் அணுகுங்க, காவல்துறை அணுகுங்க. என்ன டிவி தொலைக்காட்சிகள் நியூஸ் பேப்பர்ல வந்து தேவையில்லாம உட்கார்ந்து அடையாளத்தை காட்டிக்கொண்டு பேட்டி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கருத்து கொள்ளாதீர்கள். பேட்டி விடுங்க, பட் உங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வந்து விழாவாரியா சொல்லி அடையாளப்படுத்திக்கிறாங்க. என்ன எல்லாமே இதுதான். அரசு பள்ளியில் கூடுதல் கட்டிடம், வாழ்த்துக்கள். சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பாக செயல்படுகிறது, அமைச்சர் ரகுபதி பேச்சு, வாழ்த்துக்கள். சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு எல்லா உயர்நீதிமன்றமும் சிறப்பாகத்தான் செயல்படுகிறது. எல்லா நீதிமன்றங்களும் சிறப்பாகத்தான் செயல்படுகிறது. என்ன அடுத்து தமிழ் ஹிந்து தமிழ். பிரதமர் மோடி அடுத்த மாதம் உக்ரைன் பயணம். அப்பா அறுக்க தெரியாதவனுக்கு 6 அருவாளுங்கிற மாதிரி, எதுக்கியா உனக்கு இந்த வேலை? ரஷ்யால இருந்து உக்ரைன் போர் தொடங்கோட்டு உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து சீப்பா கிடைக்குதா? பெட்ரோல 40 ரூபாய்க்கு கொடு. நீ உக்ரைன் எல்லாம் போக வேண்டாம், பெட்ரோல 40 ரூபாய்க்கு கொடு, டீசல் 35 ரூபாய்க்கு கொடு, கேஸ் 250 ரூபா 340 ரூபாய்க்குள்ள கொடுத்துடலாம். அதை செய்ய. அதை விட்டுட்டு நீங்க உக்ரைன் போய் என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் செய்ய போற 10 பைசா பிரயோஜனம் இல்ல. மணிப்பூர் போங்க. ஏன்னா ஒரு ஒன்றிய முதன்மை அமைச்சர் அந்த இடத்துக்கு போறாருன்னா ராணுவம் போகும், காவல்துறை போகும், சட்டம் ஒழுங்கு சீராகும், அமைதியா இருக்கும். ஏன்னா நரேந்திர தாமோதரசுக்கு பெரிய செல்வா கிடையாது, அது வேற விஷயம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒன்றிய முதன்மை அமைச்சருங்கிற அந்தஸ்துல நீங்க போகும்போது மணிப்பூரில் அமைதி திரும்பும். அந்த அந்தஸ்து தான். நீங்க போறீங்கன்னா இந்திய மக்கள் நேரடியா போறாங்கன்னு அர்த்தம். சோ மணிப்பூர் போங்க. உக்ரைன் படம் தேவையில்லாது, உக்ரைன் பயணத்துக்கு தேவையில்லாத செலவு. என்ன மணிப்பூர் போங்க. நம்ம இந்திய மக்களை முதல்ல காப்பாத்துங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒலிம்பிக் தொடக்க விழா கலந்து கொள்ள பிரான்ஸ் தலைவர் பாரிஸ் இருந்து தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, நீடா அம்பானி வாழ்றானுங்க நம்ம காசுல எல்லாம். மோடி உக்ரைனு, இவர் பிரான்ஸ், அம்பானி அதான் எந்த ஊர்ல இருக்காரு தெரியல. இந்த 3 பிள்ளைகளும் செம்மையா முத்து குளிக்குதுங்க நம்ம காசுல. நமக்கு தமிழ்ங்கிற பேரையோ தமிழ்நாடுங்கிற பேரையோ எல்லாம் நம்ம போனோம், தமிழ்நாட்டு மக்களோட போனோம் இது சுத்துறது. ஆனா தமிழ்நாட்டுக்கு எந்த காசும் தரமாட்டோம். ரொம்ப பண்ணியா இருக்கு. என்ன நம்ம வரி பணம் வேணும், ஆனா எங்களுக்கு காசு தர மாட்டீங்க. என்ன 5000 வாங்கி ஊராட்சி தலைவர் கைது, விருதுநகர் நம்ம ஊர்ல. என்ன ஏன்பா லஞ்சம் வாங்குறீங்க? சின்ன லஞ்சம் இதெல்லாம் பிரதானப்படுத்துவாங்க. 50,000 அதானிக்கு ஏர்போர்ட் பல லட்சம் கோடிகள் கொடுக்கும்போது அதை பிரதானப்படுத்த மாட்டார்கள். 5000 ரூபாய்க்கு லஞ்சம் வாங்குறத போட்டோ கூட போடுறாங்க. எத்தனை லட்சம் கோடி, எத்தனை லட்சம் கோடிகள், எத்தனை 1000 கோடிகள் ரைட் ஆஃப் செய்யப்படுது. அதெல்லாம் யாருக்கு ரைட்? ஒரு 20-30 பேருக்கு தான் ரைட் ஆஃப் செய்யப்படுது. அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? இந்த அண்ணாமலை வரைக்கும் 3 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகைகள் இருக்காப்லன்னா இதெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? மக்கள் யோசிங்க. நாம ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. நாங்க மக்களை யோசித்து முடிவெடுங்கள். எல்லாம் தெரியும்ல, மக்களுக்கு தெரியும்ல. ஒருத்தர் 3 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகைகள் இருக்கா. நம்ம தம்பி சீமான், அந்த தம்பி அண்ணாமலை, இவங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து பணம் வருது? என்ன என்ன ரஷ்யாவின் S-400 ஏவுகணை சோதனை ரஷ்யாவிடத்து வாங்கப்பட்டுள்ளது. சூப்பர். நம்ம பணத்தை தூக்கி கொடுங்கப்பா. ரஷ்யாவுக்கு நம்ம பணத்தை தூக்கி கொடுங்கப்பா. ஏன்பா வாக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, டாக் இன் இந்தியா அதெல்லாம் என்னப்பா ஆச்சு? ஏதாவது ஒண்ணு செய்றீங்களா? ஒரு காலேஜ் கட்டுறீங்களா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்களா? நமக்குன்னு ஏதாவது செய்யறீங்களா? இவ்வளவு திறமை விட்டுக்கே நம்ம ஸ்காலர்ஸ் இருக்காங்க. அதை வச்சு பயன்படுத்த அடுத்த நம்ம காசை கொண்டே கொடுக்குறீங்களே. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா? ரஷ்யாட்டையும் அமெரிக்காட்டையும் சைனாட்டையும் போய் பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாது. நம்ம தயாரிக்கணும். பெருந்தல காமராஜர் சொல்லியிருக்காரு, சுயசார்பு வேளாண்மை முக்கியம், அக்ரிகல்ச்சர் முக்கியம், நம்முடைய சின்ன இண்டஸ்ட்ரீஸ் முக்கியம், பெரும் கார்பரேட்ஸ் முக்கியமே கிடையாது. பெருந்தலைவர் காமராஜ் சொன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. போய் பணத்தை கொண்டு போய் ரஷ்யாலையும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கொடுக்காதீங்க. மிக மிக தவறானது. என்ன
அடுத்து இந்தியா அமெரிக்கா இடையே கலாச்சார சொத்து ஒப்பந்தம். எதுக்கப்பா? எப்பா முதல்ல இங்க இருக்கிற சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு முதல்ல இது பண்ணுங்கப்பா. என்ன ஏற்கனவே போனதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வர்றப்ப வரும். அங்கங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு நெதர்லாந்துல, அங்கெல்லாம் போட்டு நம்ம வாங்கிடலாம். ஆனா இங்க நம்ம இந்தியால இருக்கிற மும்பைல இருக்கிற ஏர்போர்ட் நமக்கு எல்லாம் போயிருது, மும்பைல இருக்கிற துறைமுகம் நமக்கு எல்லாம் போயிருது, குஜராத்ல துறைமுகம் நமக்கு எல்லாம் போயிருது. நம்முடைய விமானங்களே இந்தியாவுக்கு இல்ல, விமானங்களே இல்ல இந்தியாவுக்கு. என்னாச்சு? அத முதல்ல இருக்கிறத காப்பாத்துங்கப்பா. போனது அதுக்கப்புறம் பார்க்கலாம், நூற்றாண்டுகளுக்கு முன்பு போனது அப்புறம் பார்க்கலாம். தமிழ் ஹிந்து அவ்வளவுதான். அடுத்து இங்கிலீஷ் ஹிந்து, ஆங்கில ஹிந்து, ஃப்ரண்ட் பேஜ் விளம்பரம், செகண்ட் பேஜ் விளம்பரம், தேர்ட் பேஜ் விளம்பரம், ஃபோர்த் பேஜ் விளம்பரம். அதே கப்பா தினத்தந்திக்கு டஃப் ஃபைட் கொடுக்கும் போல. And NITI meet PM calls for combined courts of states. எப்படி ஒரு இதுல மங்கி பார்த்தா நீங்களா பேசுனா பணத்தை வந்து எல்லாருக்கும் ஒதுக்குங்க, பாரபட்சம் பார்க்காதீங்க. என்ன பாரபட்சம்லாம் ஒதுக்குனாக்க எல்லாரும் உறுதி ஓசைன்னு சொல்லுவாங்களா, அது வராது. எல்லாரும் சேர்ந்து கடன் கொடுக்க வேண்டும், எல்லாரும் சேர்ந்தா கட்டணும். சென்ட்ரல் நெக்லெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ். அதான் உண்மை. என்ன ரொம்ப ரொம்ப உண்மை. வரி, ஏன்னா வரின்னா என்ன நினைச்சுக்க, நிறைய பேரு சேல் டாக்ஸ் கட்டுறது, இன்கம் டாக்ஸ் கட்டுறது. நீங்க காலைல இருந்து பல் தேய்க்கிற பேஸ்ட்ல இருந்து, பிரஷ்ல இருந்து, போற ஜட்டி பேண்ட்ல இருந்து, கண்ணாடியில இருந்து, குடிக்கிற டீல இருந்து, சோப்புல இருந்து, ஷாம்புல இருந்து, தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய்ல இருந்து எல்லாமே வந்து வரி கொடுத்து தான் நம்ம வாங்குறோம். சோ ஏதோ சேல் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ், டாக்ஸ் பேயர்ஸ் படத்தனமான வாதம். எல்லா மக்களும் சாதாரண ஏழை தொழிலாளி ஒரு நாளைக்கு காலைல எந்திரிச்சு ஒரு டீ குடிக்கிறாரு, ஒரு பல் தேய்க்கிறாரு அப்படின்னா அவரும் வரி கொடுத்து விட்டார், அவரும் டாக்ஸ் பேயர் தான். அந்த அறிவு வேணும் முதல்ல. அறிவில்லாம சில பேர் வலதுசாரிகள் எத்தனை சதவீதம் இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ் எவ்வளவு கட்டுறாங்க, படத்தனமான வாதம். விருதுநகர் கெட்ஸ் 4 நியூ கோர்ட்ஸ். 4 நீதிமன்றங்கள் விருதுநகர் மாவட்டத்துல 4 நீதிமன்றங்கள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. வாழ்த்துக்கள். இந்திய தமிழக நீதித்துறை செழிக்கிறது. தமிழக சட்டத்துறை அமைச்சருக்கும் தமிழக முதல்வருக்கும் வாழ்த்துக்கள். பட்ஜெட் ஷோஸ் என்டிஏ கவர்மெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ். டிஎம்கே உள்ளதுதான். என்டிஏ கவர்மெண்ட் காப்பாற்றிக் கொள்வதற்காக இது வந்து ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்றாங்க. அது உரிமையா பண்ணல, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல, சும்மா நாச்சுக்கு தர்றேன் அப்படின்றாங்க. அது நிதிஷ்குமார் அதனால போல, நீ வந்து தர்றேன்னு சொல்ற, நீ தருவேன் கண்டனா நம்ப முடியாதுல்ல. வலதுசாரிகள் என்னைக்குமே நம்ப முடியாது. இந்த கார்த்திக் ஜாயின்ஸ் இஷ்யூ வித் இளங்கோவன், இந்த பையன் வந்து கொஞ்சம் வலதுசாரி பையன் மாதிரி கார்த்திக் சிதம்பரம். ஏன் காங்கிரஸ் அவரை போய் முன்னிலைப்படுத்துது? நம்ம கார்த்திக் சிதம்பரத்தோட பேச்சு, அண்ணாமலையோட பேச்சு, தம்பி சீமானோட பேச்சு, இந்த 3 பேரோட பேச்சு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். வலதுசாரிகளோட பேச்சுகள் 3மே ஒரே மாதிரி இருக்கும். அந்த பையன் வந்து கொஞ்சம் இது பண்ணணும். என்ன பவர் ரெஸ்பான்சிவ் ஷாஸ் காட் ஃபார் தி கரப்ஷன் ரிமார்க். ஷார்ப் வந்து வெளுத்துட்டாரு நேத்து. ஏன் இந்த பையன், இந்த அமித்னு ஒருத்தர் இருக்காரு, அதான் இந்தியா ஒன்றிய உள்துறை அமைச்சர், அவரே நம்ம உச்ச நீதிமன்றத்தால் நீ குஜராத்துக்குள்ளே போக கூடாது, குஜராத்துக்குள்ளே பெயில் கேட்கிறாப்ல அந்த பையன் கொலைகேஸ்ல. இப்படி ஆளுகளே நம்ம பதவியில் உட்கார வச்சிருக்கோம். என்ன பெயில் கேட்கிறாப்ல, நீ வந்து குஜராத்துக்குள்ளே போக கூடாது. அதனால ஐயா இப்ப எப்படி இருக்காப்ல, அந்நேரம் எப்படி தெரியுமா, இப்படி கூறி ஐயா சரிங்க இனிமே குஜராத்துக்குள்ளே வரமாட்டேயா, மன்னிச்சுக்கீங்க, அந்த ஒரு தடவை பெயில் கொடுங்க அப்படின்னு பெயில் கொடுத்து விட்டு குஜராத்தை விட்டு ஓடிய பிள்ளைதான் இன்றைய அமித். அந்த பையன் நீங்க என்னென்ன பேசுறான், அதே கப்பா. நிலைமைய பாருங்க, நம்ம மக்களோட நிலைமை. மோடி எதுல பாப்புலர் நமக்கு தெரியும், குஜராத் கலவரம் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த பையன் அமித்தை பத்தி நமக்கு தெரியும். சோ நாடு வந்து விரைவில் சுபிட்சத்தை காண வேண்டும். என்ன, இந்தியா நீட்ஸ் மோர் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நவ். காங்கிரஸ் எஸ், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். என்ன அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கு. அதையெல்லாம் அவ்வளவு முக்கியமானதாக கருத இயலவில்லை, கடந்து செல்கிறோம். அடுத்து தினத்தந்தி பாருடா, முதல் பக்கத்துல விளம்பரம் இல்ல. இன்றுல 4 பக்கம், முதல் பக்கம் விளம்பரம். தினத்தந்தியில முதல் பக்கத்துல இன்று விளம்பரம் இல்லை. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம், மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. என்டிஏ கூட்டணி முதல்வர்களும் கலந்து கொள்ளவில்லை. யாருமே இல்லாத கடையில எதுக்கியா டீ ஆத்துற, டீ மாஸ்டர் சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் இணைந்து செயல்படணும்ல. எல்லாரும் இணைந்து செயல்படுறது ஜனநாயகம். தனித்து நீங்க மட்டும் ரேடியா முன்னாடி உட்காந்து மங்கி பார்த்து பேசுற மாதிரி பாராளுமன்றம் நடக்குமா, நிலைக்குமா? இயற்கையே இது பண்ணிருங்க, கழிச்சு கட்டிடுங்க. சரியா? தமிழக மக்களை தொடர்ந்து பிள்ளைவங்க வந்து மேலும் தோல்வி சந்திப்பீர்கள். ஆல்ரெடி தோல்வியில தான் இருக்கு பிஜேபி. என்னதான் பெருசா சந்திக்க போகுது? ஸ்டாலின் அறிவிப்பு,
ஆன்லைன் மூலம் 55 லட்சம் மோடி 55 லட்சம் மோசடி. சாரி, நான் மோடின்னு சொல்லிட்டேன், மோசடி. குஜராத் வாலிபர் 2 பேர், குஜராத் வாலிபர் 2 பேருக்கு இது அடே கப்பா. ஜெய்சவலியா மிலப்துக்கு ஆன்லைன் மூலமா மோசடி பண்ணியிருக்கான் குஜராத்துக்காரன். என்ன மக்கள் கவனமா இருங்க. அந்த உடஞ்ச தமிழ்ல பேசுவாங்க. அந்த மாதிரி போன் வருதுன்னா ரொம்ப உஷாராயிருங்க. நம்ம தமிழ்ல பேச மாட்டாங்க, உடஞ்ச தமிழ்ல பேசுவாங்க. என்ன அடுத்த தினத்தந்தில எத்தியோப்பியில் பயங்கர நிலச்சரி பலியை நீக்கி 500 ஆமா சொன்னாங்க. எத்தியோப்பியால மிகப்பெரிய இயற்கை பேரழிவு நடக்குது. அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். என்ன உடம்புல எல்லாமே ஒகேனக்கல் வெள்ளக்காரன் தண்ணியே தரமாட்டேன்னு சொல்லல, தண்ணியே தரமாட்டேன்னு சொன்ன பெங்களூரு இன்னைக்கு வேற வழி இல்லாம தண்ணியை திறந்து விடுது. இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். சரியா? அதனால நீங்க தந்துதான் ஆகணும். ஆனா இதை விட எங்களுக்கு என்ன முக்கியம், மார்ச் ஏப்ரல் எங்களுக்கு தண்ணி வரணும். வெயில் நேரத்துல இப்ப வர்றது அதுவா வருது. யூடியூப் பார்த்து கள்ள நோட்டு அச்சடித்த கணவன் மனைவி கூட 4 பேருக்கு யூடியூப் பார்த்து யூடியூப் பார்த்து இட்லி தயாரிக்கலாம், தோசை தயாரிக்கலாம், சாம்பார் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், மட்டன் பிரியாணி வைக்கலாம், சிக்கன் பிரியாணி வைக்கலாம். நீங்க என்னையா கள்ள நோட்டு அச்சடிச்சிருக்கீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து? 2 லட்சம் இயந்திரம் எல்லாம் பறிமுதலாம். எங்க? ஈரோடு. ஓகே. என்ன யூடியூப் பார்த்து கள்ள நோட்டு அச்சடிச்சிருக்காங்க, புழக்கத்துல விடுமோ மாட்டிக்கிட்டாங்க. என்ன யூடியூப் பார்த்து நல்ல விஷயம் கத்துக்குங்க. நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய இளைஞர்களை பார்த்து நாங்களே கத்துக்கிறோம். என்ன நல்ல விஷயம் செய்யுங்க. வாழ்றதுக்கு 1000 வழி இருக்கு. சின்ன வாழ்க்கைங்க, வாழ்க்கை அப்படி ஒரு ட்ரீம் மாதிரி, கனவு மாதிரி டக்குன்னு முடிஞ்சு போயிருது. அதனால அதுக்கு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. எதுக்கு இப்படி போட்டு பாருங்க, குடும்பத்தோட லாக்கப்ல உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் இல்லையா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன அடுத்த பொதுமக்களின் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணுங்கள், முதல்வர் உத்தரவு. கலெக்டர் கலெக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி அந்த செய்தியை படிச்சிட்டோம். ஏன்னா கலெக்டர் தான் நேரடி தொடர்புல இருக்கவங்க, மக்களோட கீழ்நிலையில நேரடி தொடர்புல இருக்கிறவங்க. அவங்க கண்டிப்பான முறையில் மக்களை அவருடைய குறைகளை கேட்கணும், அத பரிகாரம் காண வேண்டும். இதை எல்லாத்துலயும் என்னப்பா பிரதமர் மோடி அடுத்த மாதம் 21ஆம் தேதி உக்ரைன் பயணம். எதுக்கு? நீங்க பெட்ரோல் டீசல் ரேட்டை கேஸ் ரேட்டை குறைக்காம நீங்க போக வேண்டாம். போகணும்னு நினைச்சீங்களா? எங்கட கேளுங்க, இந்திய மக்கள் சொல்றோம், டாக்ஸ் பேயர்ஸ் நாங்க சொல்றோம், நீங்க மணிப்பூர் போங்க, அங்க அமைதியை கொண்டு வாங்க. எத்தனை மாசமா இது இருக்கு. ஜனாதிபதி தேர்தல் ட்ரம்பை முந்தும் கமலா ஹாரிஸ். அவங்களுக்கு இருக்க ஒரே இடைஞ்சல் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா. ஏன்னா அவங்க மிச்சேல் ஒபாமா தன்னுடைய மனைவியை ஜனாதிபதியாக்கும் ஒரு ஆசை, அது நிறைவேறவில்லை. கமலா ஹாரிஸுக்கு கடைசி நேரத்தில் ஆதரவு கொடுத்து விட்டார். கமலா ஹாரிஸ்ன்றவங்க நம்ம தமிழ் தாய், ஆப்பிரிக்கன் தந்தை, அமெரிக்க கணவன். சோ 3 இனங்கள் சேர்ந்த ஒரு கலவைதான் கமலா ஹாரிஸ். அதனால அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. குறிப்பா பெண்கள், இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட பெண்கள், இவங்க எல்லாம் பெரிய அளவில் நிதி ஆதாரம் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவில என்ன செய்யறோம், தேர்தல்னா திரள் நிதி வசூல் பண்றது ஒரு குரூப், நம்ம தம்பி சீமான் மாதிரி. ஆனா எலக்டோரல் பாண்ட் பிஜேபி எத்தனை ஆயிரம் கோடிகள், இதெல்லாம் விசாரிக்கணும். அடுத்த ஆட்சி வந்தாலும் விசாரிக்க முடியும். சீக்கிரம் இந்த கவர்மெண்ட் இதான் என்ன. ஆனா இங்க கமலா ஹாரிஸ்க்கு அமெரிக்க பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே நிதி அனுப்புறாங்க. ஏமா எப்படியாவது இந்த ட்ரம்ப் வலதுசாரி, அந்த ஆளை எப்படியா தோக்கடிச்சு நீங்க ஜெயிச்சிருங்க அப்படின்னு. என்ன சொல்றது, மூக்கணாங்கீர்கள் மாற்றப்படுவது மாடுகளுக்கு எந்த நன்மையும் தராது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இப்ப கமலா ஹாரிஸ் இப்ப இந்த விஷயத்துல, பாலஸ்தீன் விஷயத்துல அந்த நெதன்யாகு எவ்வளவு படுகொலை பண்ணிட்டு இருக்காரு, அதுல என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ ட்ரம்ப் வலதுசாரி, ஓகே. இந்த கமலா ஹாரிஸ் என்ன நடந்துகிட்டு இருக்காங்க, சோ அதனால பாலஸ்தீன் மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் $1 மில்லியன் கேள்வி. என்ன அதனால ஆனா என்னன்னா ட்ரம்ப் பெரிய பேரழிவு உறுதி. அதுக்கு இந்த கமலா ஹாரிஸ் பரவாயில்லன்னு உலக நாடுகள் பெருமூச்சு விடுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன அடுத்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் தங்கத்தை சீனா வென்றது, இந்திய ஜோடியில் ஏமாற்றம். அடுத்தடுத்து நல்லபடியா முயற்சி பண்ணுங்கப்பா, நல்லதே நடக்கட்டும். அடுத்து கடுப்புக்குள்ள விளம்பரம், என்ன நிறைய விளம்பரங்கள். இது என்னது, தேவதை தினத்தந்தி இணைப்பு. என்ன இதுவும் தினத்தந்தி. மத்திய பட்ஜெட், நிதி ஒதுக்கீடு இல்லாத திட்டங்கள். நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா அது எதுக்குங்க திட்டம் போடுறீங்க? நிதி ஒதுக்குங்கள். நிதி ஒதுக்காத திட்டம் என்னதுக்கு? சும்மா அதே சொல்றேன், இது நிதிநிலை அறிக்கை தான்.
இதை வந்து நீங்க உடனே திட்டங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்ப மெட்ரோவுக்கு சொன்னீங்க, இது வரைக்கும் கொடுக்கல. தமிழ்நாடு மக்களோட வரி பந்தல தான் இன்னைக்கு மெட்ரோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன முதல்ல காசை கொடுங்க. காசை எங்க காசை வச்சுக்கிட்டு எங்க தர மாட்டேங்கிறதெல்லாம் ஒரு 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 அசிங்கம். இது ஜோக்கர் ஸ்கேல நாடு மாட்டின மாதிரி இருக்கு நமக்கு. ஃபன்னி டேஸ். என்ன லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சண்டே டைம்ஸ் என்ன சொல்றாங்க, பேலன்சிங் ஆயிட்டு பிஎம் மோடி மே விசிட் உக்ரைன். ஓகே, அதை சொல்லிட்டோம் நம்ம. அது தேவையில்லாத வேலைன்னு சொல்லியாச்சு. சிஎம் ஸ்டாலின் பாய்காட் நிதி ஆயா மீட்டிங். நிதி ஆயாவுக்கு யாரும் போலயே. அவங்க ஆளு நிதிஷ்குமார் அவங்களே போல, அவங்க ஆளு புதுச்சேரி ரங்கசாமி அவரே போல. என்ன பிஜேபி பிட்ரேட் காமன் மேன் இன் யூனியன் பட்ஜெட் சேஸ் கனிமொழி. ஓகே, என்ன காமன் மேனை மட்டும் இல்லைங்க, பெரிய ஓரளவுக்கு எலைட் பீப்புள் கருதக்கூடிய நடுத்தரவருக்கும் மேல்தட்டு நடுத்தரவருக்கும் ரியலான பெரிய ஓரளவுக்கு ஒரு 100 கோடி 200 கோடிக்கு மேல வச்சிருக்கக்கூடிய கிரீமி லேயர்ல கூடிய பணக்காரங்க எல்லாருக்குமே ஒரு மரண அடிதான் இந்த பட்ஜெட். என்ன எல்லாருமே இனிமே சொத்து வாங்குறது, தங்கம் வாங்குறது, விற்கிறது எல்லாமே வந்து வரி கட்டணும். எது நின்றா காசு நடந்தா காசு. மூச்சு விடுறதுக்கு காசு வரல. அது கொஞ்சம் நிர்மலா தேவியார் கவனிக்கணும். எல்லாரும் மூச்சு விடுறான். 140 கோடி பேர் டெய்லி மூச்சு விடுறான். அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுங்க, சூப்பரா இருக்கும்ல. டெய்லி ஒரு கெடுதல் தானே பண்றீங்க. இந்த 11 வருஷம் தினம் ஒரு கெடுதல். அதுல இதையும் ஒரு இது பண்ணிருங்க. மூச்சு விட்டா காசு இனிமேல் டெய்லி 10 பைசா. 140 கோடி பேர் டெய்லி 10 பைசா, டெய்லி 10 பைசா, மொத்தமா இல்ல டெய்லி 10 பைசா. நானே ஐடியா தரேன் உங்களுக்கு. செம்ம காசு, பல லட்சம் கோடிகள் வசூலாகும் உங்களுக்கு மாசம் மாசம். 140 கோடி பேர்ல டெய்லி 10 பைசா கணக்கு பண்ணி பாருங்க. இது மட்டும் தெரிஞ்சிருச்சுக்க. நிர்மலா தேவியாரும் நரேந்திர தாமோதரும் அப்படியே ஆசையா உட்காந்து கணக்கு பண்ணி பார்ப்பாங்க, எத்தனை லட்சம் கோடி கிடைக்கும், நம்ம வக்கீல் ஏதோ சொல்றாரு அப்படின்னு. செஞ்சுட்டாங்கப்பா, அப்புறம் என்ன வைவாங்க. ஸ்டேட் ஃபார்ம்ஸ் பேனல் டு கம்பேர் கிளைமேட் சேஞ்ச். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் இனிமே செய்யணும். ஏன்னா நம்ம தொழில்துறை நிறுவனங்களை வரவேற்கிறோம். கிளைமேட் சேஞ்சால அந்த தொழில்துறை நிறுவனங்களோட மாசு மாறுபாடு இதெல்லாம் வந்து என்ன இம்பாக்ட் கொடுக்குதுங்கிறத நாம் பார்க்க வேண்டும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீல் பார்டர் இன் ஜம்மு டிவிஷன் இன்ச் பை இன்ச். எங்க ஜனநாயகம் இருக்கா? அங்க மக்கள் நிம்மதியை சுவாசிக்கிறாங்களா? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது யூனியன் டெரிட்டரி ஆக்கி அதை சிக்கி இந்த ஏதோ நம்ம என்னமோ தெங்கம்பழம் சொல்லுவாங்க, யார் கையிலயோ கிடைக்க தேங்காய் மாதிரி ஆயிப்போச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களோட இந்திய மக்கள் இருக்கிறோம், கவலைப்படாங்க. விரைவில் வெளிச்சம் வரும், நல்லது நடக்கும். என்ன மினிஸ்டர்ஸ் ஆர் த்ரெட்டனிங் அப்போசிஷன், டேக் ஆக்ஷன். ஓஹோ, இது வேற பட்டீங்களாப்பா? ஏன்பா மிரட்டுறீங்க? மிரட்டாதீங்கப்பா மந்திரிகளா, ஒன்றிய அமைச்சர்களா. வேற 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 கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டோம். கமலா ஹாரிஸ் ஃபோக்கஸ் ஆன் 3 years பொட்டன்ஷியல் விபி கேண்டிடேட்ஸ். அவங்க சொல்றாங்க என்ன, அவங்க சொல்ற என்ன, எந்த இடத்துல கமலா ஹாரிஸ் இது வரைக்கும் நான் சொல்றேன் பிடன்கிற பேர்ல வந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து அவரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா கூட ஒரு கடந்த 1.5 வருஷமே உடம்பு சரியில்லை. கமலா ஹாரிஸ் பொறுப்புல இருந்து பாக்குறாங்க. எந்த வகையிலையும் that Israel strike on Gaza school kills at least 30 பிள்ளைங்க. நேத்து காசால இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல 30 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார். என்ன நன்மை நடந்திருக்கு? அதனால இவங்களோட புள்ளி விவரங்கள், இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் வந்து என்ன நடக்குதுங்கிறது ரியலா ஜெயிச்சு வரவிட்டு நமக்கு தெரியுமே தவிர, ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து வலதுசாரின்னு சொல்லிருங்க, ரைட்டு. அப்ப நம்ம யாரு உங்களுக்கு வந்து பெரிய அளவுல அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அது வந்து பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு தமிழர், தாய் கமலா ஹாரிஸோட தாய், தந்தை வந்து நீக்ரோ, கணவர் வந்து அமெரிக்கக்காரர். சோ இந்த மூன்றும் கலந்ததுனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர். அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் இம்பாக்ட் கண்டிப்பா இந்தியாவில இருக்கும். சோ அங்க நல்லதே நடக்கட்டும். ஏன்னா கண்டிப்பான முறையில ட்ரம்ப் வர்றதை விட கமலா ஹாரிஸ் வர்றது நல்லது. ஆனா அதுக்காக கமலா ஹாரிஸ் நம்மாத்தவா, நம்மாத்துக்காரி, நம்மாத்து பிள்ளை, நம்மவா ஜெயிச்சுட்டா அப்படிதான் ரிஷி சுனக் சொன்னீங்க. அங்க இங்காத மக்களை சிங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க சோத்துக்கு, ரிஷி சுனக் வந்ததுனால. அப்புறம் அவனே சிங்கி அடிக்கிறான் சோத்துக்கு வழி இல்லாம இந்திய மக்களுக்கு என்ன நன்மை நடக்கும்? அதெல்லாம் கிடையாது. அந்த ஆரிஜினை வச்சு நம்ம இந்திய மக்களுக்கு நன்மை நடக்குமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை நடக்குமா?
அப்படிங்கிறது அவங்களோட செயல்கள் நிரூபிக்க முடியுமே தவிர அவங்க பிறப்பால் இதா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுக்காக ஒரு பெருமை கொள்வது என்ன நம்மாத்து பிள்ளை அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கற்பனாவாதம் தவிர, ஏன்னா அவங்க கமலா ஹாரிஸ் மாட்டுக்கறி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட விரும்பிய உணவே மாட்டுக்கறி. அதை நம்மவா ஏத்துக்குவாளா? ஏத்துக்க மாட்டா. சோ அதனால நீங்க அந்த மாதிரி இன ரீதியா மத ரீதியா எதையுமே ஜாதி ரீதியா எதையுமே அணுக வேண்டாம். கமலா ஹாரிஸ் இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு இதா இருக்காங்க, கேண்டிடேட்டா இருக்காங்க. சோ என்ன பொறுத்த மட்டும் ட்ரம்ப் வர்றதை விட கமலா ஹாரிஸ் வர்றது சிறப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். சோ இன்றைய செய்திகள் இந்த நிலைமை நிறைவு பெற்றன. அடுத்த கோணம் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.